தம் எண்ணங்களால், உணர்வுகளால், சிந்தனைகளால், சொல்களால், செயல்களால் தன்னை சுற்றி உள்ள மனிதனுக்கு நல்லது செய்து உழைப்பால் உயர்ந்து கொண்டிருக்கும் HR ஸ்ப்ரிங்லீஃப் பிரடா பிளேஸ் சிங்கப்பூர் ஆர் கோபிகண்ணன் சார் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்வதாக சேர்மன் சாருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். அடுத்து பிரின்சிபல் சார், சிபி சார், அப்புறம் முதலாம் ஆண்டு மாணவர்கள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ எங்களோட ஸ்ப்ரிங் லீவ் பரோட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கப்பூரில் கிட்டத்தட்ட ஒரு 18 பிரான்ச்சஸ் இருக்குது. என்னோடய HR டீமில் நானும் ஒரு மெம்பர். இப்போது சிபி சார் பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் எங்களோட பழக்கம் ஆரம்பித்தது. சார் சொன்ன மாதிரி பசங்க மேலே எந்த அளவுக்கு கேர் எடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல கெரியரை உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து சிபி சார் வந்து அடிக்கடி பேசும்போது அதுதான் சொல்லுவாங்க. சார், என்னோடய பசங்களுக்கு வந்து பாதுகாப்பு, அவங்களோட லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கணும் சார் அப்படிங்கிறத அடிக்கடி பேசும்போதெல்லாம் அதுதான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம காலேஜில் பாஸ்ட் அவுட்டு செகண்ட் இயர்ஸ், தேர்ட் இயர்ஸ் ஏற்கனவே முடித்தவங்களில் ஒரு 4-5 பேர் எங்கள் கம்பெனிலே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டாஃபாக செலக்ட் ஆகி இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சிங்கப்பூரில். அவங்களோட சேலரி பார்த்திங்கன்னா நியர்லி 1 lakh, 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே இப்போ கரண்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அடுத்தடுத்து பசங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருக்கிறாங்க. ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இங்கேருந்து வரக்கூடிய பசங்களோட டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்காக நான் பிரின்சிபல் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற படிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒழுக்கம் அதுதான் முதல்ல. ஏன்னா ஒழுக்கம் உயர்வு தரும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அந்த ஒழுக்கம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளோட லைஃப்பில் சீக்கிரமாகவே நம்ம ஒரு லெவலுக்கு வந்துடலாம். நம்ம ஏன் ஒழுக்கத்தை சொல்கிறோம் அப்படின்னா, ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து எல்லாமே சேர்ந்தது. குரூமிங்காக இருக்கட்டும், டிசிப்ளினாக இருக்கட்டும், அதே மாதிரி உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், இது எல்லாமே அந்த ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே வந்துடும். அது இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களோட கேரக்டர்ஸு, உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாத்தையுமே மாற்றிக்கிடுவீங்க. அதனால் நல்ல ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாரினுக்கெலாம் நம்ம போகும்போது நிறைய வேல்யூபிள் திங்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹோட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போது நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் காசாக மதிக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க ஆர்டிகல்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஒரு பெரிய பொருட்டாக இருக்காது. பார்த்திங்கன்னா ரூம்ஸ்லலாம் ஸ்டே பண்ணியிருக்கிறவங்க அவங்கவுங்க வச்ச இடத்துல அந்தந்த இடத்துல வச்சுருவாங்க பொருளை. அப்போ நம்ம ரூம் சர்வீஸ் போகும்போதாக இருக்கட்டும், ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் பண்ணும்போதாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய பொருள் மேலே நம்ம எந்த விதத்துலையும் ஆசைப்படக்கூடாது. அதை பாதுகாப்படுத்தி அந்த கெஸ்ட்டுக்கு நம்ம ஒப்படைக்கிறது தான் நம்மளோட வேலை. அதனால தான் அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம ஈஸியாக போயிடலாம். இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம சிங்கப்பூரில் பசங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த பரோட்டா மேக்கிங் அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு ஜாப் ரோலு தான் முழுக்க நீட்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் சார்ட்டையுமே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். சாருமே பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபைடாக ஒரு ஸ்பெஷல் ஸ்டாஃப் பரோட்டா மேக்கிங் ட்ரைனிங்க்குன்னு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ சார். சரிங்களா? நீங்களும் அதை ப்ராப்பராக அவங்க மூலிமா நல்லா ட்ரெயின் ஆகிட்டு அதில் சிறந்த ஒரு பிளேஸில் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி என்னோடய விருப்பம். நிறைய மாணவர்கள் இங்கே எல்லாருமே சிங்கப்பூரில் எங்கள் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை, என்னோடய ஓனர்ஸோட ஆசை. அதனால் நல்லா சார் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள், நல்லபடியாக படிங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.